ஸ்ருதி, நீ எப்ப கீழே வருவ? இன்னும் உங்களோட பூஜை எல்லாம் முடியலையா? என்ன அஸ்வின், பெரிய பாட்டி நான் தான் உங்களுக்கு கூப்பிட்டிருக்கேன்னு நினைக்கிறாங்க. உங்களை பாக்குறதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். சோ வாட்? பாட்டி என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு கவலையே கிடையாது. ஆனா எனக்கு கவலை இருக்கு. சரி, நீங்க இதெல்லாத்தையும் விடுங்க. தேவையில்லாம கோவப்பட வேண்டாம். அதுவும் இல்லாம இப்ப நான் அம்மன் கிட்ட நம்ம கல்யாணத்துக்காக அனுமதி கேட்க வந்திருக்கேன். வாட்? அம்மன் அனுமதி இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இதுவும் ஒரு சடங்கு தான். சடங்கா? சரி, ஓகே. புரோகிதரையா, சின்னாவும் சுருதியும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. அஜய், மாலையை கொடுங்களேன். இந்தாங்க. அஜய், புரோகிதர் கிட்ட மாலையை கொடுங்க. அண்ணனா? என்னாச்சு? இதுவும் சடங்கு தானே சொன்ன? குலதெய்வம், குலதெய்வ பூஜை. ரைட். கல்யாணத்துக்கு நம்ம குலதெய்வத்தோட பெர்மிஷன் வேணும்ல? சோ அதான் வந்த. ஹலோ, ஹாய், பை பை. அத்தம்மா, என்ன ஒரே ஒரு தடவை அப்படியே லைட்டா கொஞ்சம் பிஞ்ச் பண்ணுங்களேன். இல்ல, நம்ம அஸ்வின் கோயிலுக்கு வந்திருக்கானா? நாம ஸ்ருதியை தான் பாராட்டணும். நடக்காதுன்னு நினைச்ச ஒரு விஷயத்தை இன்னைக்கு அவர் நடத்தி காட்டிட்டா. ஆமா, ரொம்ப நன்றிங்கம்மா. 2 பேரும் இங்க வாங்க. பாத்தீங்களாமா, இந்த அஸ்வின் கோவிலுக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு எதுவும் உண்மையாயிடுச்சுமா? ஆனா ஒண்ணுமா, நீங்க சந்தோஷப்பட்டுக்க வேண்டாம். அஸ்வின் இதையெல்லாம் எனக்காக தான் பண்றாரு. ஆனா உங்க ஆசீர்வாதம் எப்போ இவருக்கு துணையா இருக்கணுமா? இப்ப நம்ம கல்யாணத்துக்கு பெர்மிஷன் கிடைச்சிருச்சா? உனக்கு சந்தோஷமா?